நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சிக்க கூடாதுன்னா நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்க விமர்சல, எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நாங்க சொல்றோம். அப்ப இந்த அளவுக்கு தெளிவாக வந்துகிட்டு யாருமே பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு தெளிவா தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஸ்டேட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிலைத்த தன்மையுடையது. ஒரு ஐபிஎஸ் இப்ப இந்த அவர் அந்த கர்க் அவர் பேர் என்னங்க, இப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தலைவராக போட்டிருக்காருங்களா அந்த கார்க், அது முழு பேர் அஸ்ராத் கார்க்னு, அஸ்ராத் கார்க். இப்போ அவர் வந்து சிபிஐயில் பணியாற்றி அங்கிருந்து ப்ரொமோஷன் பெற்று டெப்டியா இருந்தவர் இப்போ ஐஜியா வந்திருக்கிறார்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே தான் அவங்க சிறந்த போலீஸா? ஸ்டேட் கேடருக்கு வந்துட்டு சிறந்த போலீஸ் அல்லவா? இதெல்லாம் என்ன அரசியல் நடத்துறீங்க? அப்போ நீங்க வந்து கொஞ்சம் பேர் வந்துகிட்டு ஒரு அரசியல் கட்சியில வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு என்ன உரிமை என்று கேட்கிறோம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு என்ன உரிமை இருக்குது? நியாயமான கேள்வி. அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் போக்கு என்பது சரியில்லை. ஏற்கனவே வந்து இங்க பாருங்க, இந்திய தேசியம் என்பது ஒன்று கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவன் வந்து வச்ச பேர் அது. இது ஒரு துணைக்கண்டம் தான். இதுல வந்து தமிழ் பேசுறவன், கன்னடம் பேசுறவன், ஒரியா பேசுறவன், பெங்கால் பேசுறவன், அசாமி பேசுறவன், ராஜஸ்தானி பேசுறவன், குஜராத்தி பேசுறவன், இன்னும் வந்துகிட்டு மராட்டி பேசுறவன், இன்னும் ஸ்டேட்டுகளுக்குள்ள பல்வேறு மொழியின மக்களாக இருக்காங்க. இன்னும் வந்துட்டு நீங்க வந்துகிட்டு இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பலிகடா பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க உங்க அதிகாரத்துக்குள்ள அவன் வர முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து நீங்க போட்டு எடுத்துட்டீங்க. யார் கொடுத்தது உங்களுக்கு இதெல்லாம்? மக்கள் தான் வந்துகிட்டு அதிகாரம் கொடுத்து அந்த அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணான்னு சொல்றீங்க. காங்கிரஸ்காரன் வந்துகிட்டு காங்கிரஸ் பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட் போர்டும் அதுவும் ஒண்ணுதான். காங்கிரஸ்காரன் தவிர எவனுமே இல்லையா? அந்த உருவாக்கின அரசியல் சட்டத்தில் வந்து தேசிய இனங்களுக்கான உரிமையே கிடையாது. அப்ப இது வந்து ஒரு தேசிய இனத்தின் உரிமையை பச்சையாக மீறி இருக்குதுன்னு முடிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம்.